2 பைசா காணிக்கை பட்டியல போட்டாள். அவன் தசம்பாகம் எழுதிக்கிட்டு எருசலேம் தேவாலயத்தை எழுதி ஒட்டியிருந்தது. 2 பைசா போட்டு காணிக்கப்பட்ட ஸ்திரீ இத்தனை மாதம் தசம்பாகம் கொடுத்துருக்காண்டா லிஸ்ட் ஒட்டியிருந்தாங்களா? தசம்பாகம் காணிக்கை சர்ச்சில் போடணுமா போடக்கூடாதா? அது பாஸ்டருக்கு சொந்தமானதா ஆண்டவருக்கு சொந்தமானதா? ஆண்டவருக்கு சொந்தமானதா காணிக்கல தசம்பாகம் காணிக்கை போடு. மனோவுக்கு சொந்தமான போடாத ஏச்சு போயினாரு. ஆனா நீ வஞ்சிக்க போறது மனோவா இல்ல, தேவனை எழுதி வச்சுக்காத. வஞ்சித்த deceived in English. You are deceived the God, not by the man, not by the pastors. ஒரு சபைக்கு போற எந்த விசுவாச தசம்பாகம் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும். அதே நேரத்துல கடைசி கால என்டை பாஸ்டர் நீ தசம்பாக காணிக்கை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ நரகத்து போன பிரசவம் மட்டும் நீ செக் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். திருப்பி சிரிப்பு வாழ்க வளமுடன். அநியாயமான பிரசங்கமாகுதியா?